ஸ்பாட்டன்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பாட்டன் ட்ரேடிங் அகாடமி அகைன். உங்களால் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுசாக ஒரு கண்டென்ட். ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஸ்மார்ட் மணி, ஹார்மோனிக்கு, சப்ளை டிமாண்ட் இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ஜினை பற்றி, பிளெஜ்டுன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி என்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. அந்த ஸ்டாக்கை வச்சு அடிஷ்னலாக எந்த அமௌண்ட்டும் இல்லாமல் எப்படி நான் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்ப்போம். அதுக்கேற்ற தெளிவான ஸ்கிரிப்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அந்த கண்டென்ட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் வியூ, டெக்ஸ்ட் வியூவில் ஒரு ஃபுல் டாக்குமெண்டேஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பிளட்ஜிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஷேர்ஸ் இருக்குது அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா புரோக்கர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் மார்ஜினை வாங்கிக்கலாம். மார்ஜின் எதுக்காக வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்கை சேல்ஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளட்ஜிங் பண்ணிக்கலாம். இந்த பிளட்ஜிங் பண்ணுறதுனால உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா சம் அமௌண்ட் அவங்க ரெடியூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட் அவங்க கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். இது உங்களோட அக்கௌண்ட்டில் எப்படி ஷோ ஆகும் அப்படின்னா அது பிளட்ஜிங்னு வரும். ஸோ ஹோல்டிங்ஸில் ஈக்விட்டியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குவான்டிட்டியை பிளட்ஜிங் குவான்டிட்டியாக காட்டும், நார்மல் குவான்டிட்டியாக காட்டாது. ஓகேங்களா? இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குக்கும் இது எலிஜிபிள் கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்சேஞ்சில் ப்ரோக்கர்ஸை அவங்க லிஸ்ட் பண்ணிவிட்டுவோம். இந்தந்த ஸ்டாக்ஸுக்கு மட்டும்தான் நாங்கள் மார்ஜின் பெனிஃபிட் கொடுப்போம் அப்படின்ட்டு அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய செக்மெண்ட்டு ஸ்டாக்ஸை மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், மார்ஜின் பெனிஃபிட்காக பயன்படுத்திக்க முடியும். இதை நீங்கள் ஈக்விட்டியில் பண்ணலாம், இடிஎஃப்பில் பண்ணலாம், அல்லது சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் பண்ணலாம். இது எல்லாமே அக்செப்டபுள் தான். ஆனால் எது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன சின்ன ஸ்டாக்ஸு, லிக்விடிட்டியே இல்லாத ஸ்டாக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. குறிப்பாக எஃப்என்டோ இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸையுமே டெஃபினட்டாக எலிஜிபிலிட்டியில் எடுத்துக்கிறாங்க. எஃப்என்டோ இல்லாத ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்களும் ஸ்டார்டிங்கில் சொல்கிறோம். எஃப்என்டோ இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இதில் என்ன பெனிஃபிட், நமக்கு மார்ஜின் பெனிஃபிட் வரும்னா 50% 94% வரைக்கும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா மினிமம் 50,000 94,000 ரூபாய் வரைக்கும் அதில் அன்ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட கண்டென்ட், வேறு எதுவும் இல்லை. ரைட்டு. அப்போ இது ஒன்று மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, ஒரு 50,000 ரூபா ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடிஷ்னலாக நீங்கள் ஒரு 50,000 ரூபா வச்சுக்கிட்டு நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுதான் இவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா அடிஷ்னலாக மார்ஜின் வச்சுக்கணும். சம் எக்ஸாம்பிள்ஸோடு நான் சொல்லிக் கொடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுக்கு பயன்படுத்தலாம், எதுக்கெல்லாம் இது சூட்டபுள்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன். நீங்கள் ஃபியூச்சர்ஸை வாங்கலாம், விற்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். இன்ட்ராடே பண்ணுறதா தான் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஈக்விட்டியில் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். இதுவே கரன்சிலையும் கமாடிட்டிலையும் பொசிஷனலும் பண்ணிக்கலாம், இன்ட்ராடேவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த 50% அமௌண்ட் நீங்கள் அடிஷ்னலாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ஜின் எதுவும் தேவைப்படாது. ட்ரேட் எடுக்கிறீங்க, கட் பண்ணுறீங்க, வெளியே வரீங்க, அவ்வளோதான். சரி, இதுக்கு என்ன சார்ஜஸ் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெச்டிஎஃப்சி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஷேரை நான் வச்சுருக்கேன். குவான்டிட்டி மேட்டர் இல்லை. அந்த பர்டிகுலர் ஷேர் என்கிட்ட எத்தனை குவான்டிட்டி இருந்தாலும் நான் ஒரு முறை அதை ப்ளட்ஜ் பண்ணேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 60 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க வித் ஜிஎஸ்டியோட. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஜெரோதாவில் பார்த்தீங்கன்னா 35 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ளட்ஜிங் பண்ணுறதுக்காக. இதை நீங்கள் அன்பிளட்ஜ் பண்ணால் தான் உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். ஒருவேளை அன்பிளட்ஜ் நீங்கள் பண்ணுறீங்க, எப்போ நான் விற்கணும் அந்த ஸ்டாக்குன்னு நினைக்கணும், அப்போ அன்பிளட்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஒரு வேளை நான் ட்ரேட் எடுத்துட்டேன் அந்த அமௌண்ட்டை வச்சு, ஆனால் நான் லாஸ் பண்ணுறேன் அல்லது மார்ஜின் ஷார்ட் ஃபால் ஆகுது அப்படின்ற போது கண்டிப்பாக அவங்க இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க உங்கள்கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜெரோதா யூஸ் பண்ணுறேன், நான் ட்ரேடு எடுத்துட்டேன், அந்த பர்டிகுலர் ஈக்விட்டியை வச்சு ப்ளட்ஜ் பண்ணி நான் ட்ரேடு எடுத்துட்டேன், எனக்கு அமௌண்ட் நான் குறையுது, எடுத்த ட்ரேடு லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் கேபிட்டல் தனியாக கேஷ் அதுக்கு வச்சுக்கணும். எவ்வளோ மார்ஜின் ரெடியூஸ் ஆகுதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வச்சுக்கணும். ஒரு வேளை நீங்கள் வச்சுக்கலைன்னா பர்டிகுலர் ஸ்டாக் அவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இதை என்ன ப்ராசஸ் அப்படின்னா உங்களோட ப்ரோக்கரில் நான் ஜெரோதா யூஸ் பண்ணுறேன், ஜெரோதாவுக்குள்ளே கன்சோலுக்குள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பிளட்ஜ்டு மார்ஜின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அந்த குவான்டிட்டியை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா சிடிஎஸ்எல்ல அல்லது என்எஸ்டிஎல்ல நீங்கள் எதில் ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ அதில் ஓடிபி வரும். அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ஜின் ஃப்ரீ ஆகிடும். ஓகேங்களா? அந்த திருப்பி அந்த ஸ்டாக்கை நான் விற்கணும் அப்படின்னா நீங்கள் அன்பிளட்ஜ் பண்ணணும். அன்பிளட்ஜ் பண்ணிவிட்டு
ஒரு நாள், அதாவது நீங்கள் என்றைக்கு அதை அன்பிளஜ் பண்ணிங்கன்னா அன்னிலேருந்து நெக்ஸ்ட் டேவும் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த நாள் தான் என்ன பண்ண முடியும், உங்களால் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, சேம் கண்டிஷன் தான். இதில் என்ன ரிஸ்க் இருக்குது, நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்த பின்னாடி பர்டிகுலராக ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கி வச்சுருக்கீங்க. அது வந்து 100 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளெஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 94% வருதுன்னு எடுத்துக்கலாம். 94 ரூபாய் இருக்குது. ஆனால் அது 100 ரூபாயிலேருந்து பர்டிகுலர் ஷேர் வந்து 90 ரூபாய்க்கு இறங்கிடுச்சு அப்படின்னா இந்த மார்ஜின் என்னவும் குறைய ஆரம்பிக்கும். அதுவும் அவன் எவ்வளோ மார்ஜின் கொடுத்துருக்கானோ அதுலேயும் 10 ரூபா குறையும். அப்போ ஷேர் எத்தனை பர்சன்டேஜ் குறையுதோ அவன் கொடுத்துருக்கக்கூடிய மார்ஜினும் அத்தனை பர்சன்டேஜ் குறையும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். இதில் மிஸ் ஆகுது அப்படின்னா ஷார்ட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட்டோ அல்லது பர்டிகுலராக அவனே அந்த ஸ்டாக்கை விற்று அவன் பணம் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறோம். ஸோ நீங்கள் தேவையான அளவு ஒரு வேளை லாஸ் ஆகுது, நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ட்ரேட் லாஸ் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த கேஷை வச்சுக்கோங்க. அப்படி ஒரு வேளை கேஷை மெயின்டைன் பண்ண முடியாது, அமௌண்ட் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சரி, டிவிடெண்ட் போனஸ் எல்லாம் வருமானு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வரும். இதை வந்து சில புரோக்கர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டிவிடெண்ட் வந்து ஜெரோதாவை பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. மீதி புரோக்கர் வந்து நான் செக் பண்ணல. வேறு யாருன்னா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா எனக்கு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா, இதில் எப்படிங்க டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு டேக்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எத்தனை முறை நாளும் ப்ளெஜ் பண்ணிக்கலாம், அன்ப்ளெஜ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு எந்த டேக்ஸும் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் மட்டும் இருக்குது. இந்த சார்ஜஸ் பற்றி சொன்னாங்க இல்லைங்களா, 30 ரூபா சார்ஜஸ் வரும் ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு வரும். அவ்வளோதான். மீதிபடியெல்லாம் வந்து இதுக்கு டேக்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளெஜ் பண்ணிவிட்டு அந்த ப்ளெஜ் பண்ண அமௌண்ட்டை வச்சு அந்த மார்ஜினை வச்சு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும். இதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி வந்து இந்த குவான்டிட்டி எப்படி காட்டும் அப்படின்னா செப்பரேட்டாக வந்து இது ப்ளெஜ்டு குவான்டிட்டி, நீங்கள் இந்த ஷேரை வந்து ப்ளெஜ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹோல்டிங்ஸில் தனியாக உங்களுக்கு காட்டும். ஓகே, ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து 30லேருந்து ப்ளஸ் ஜிஎஸ்டி எனக்கு 35 ரூபா பிடிச்சிருக்காங்க ஒரு முறை ப்ளெஜ் பண்ணால். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கோலட்டரில் தனியாக உங்களுக்கு மார்ஜினை வந்து காட்டும். அதே மாதிரி 50% வந்து நம்மளோட செபியோட ரூல் படி நீங்கள் 1 லட்ச ரூபா ப்ளெஜ் மார்ஜின் வச்சுருக்கீங்கன்னா 1 லட்ச ரூபா கேஷ் வச்சுக்கிட்டு 2 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். வெறும் ப்ளெஜ் மார்ஜின் எனக்கு 1 லேக் இருக்குது, கேஷே கிடையாது அப்படின்னா நீங்கள் உங்களால் இன்ட்ராடே தான் பண்ண முடியும், ஓவர் நைட்டு பொசிஷனில் எடுக்க முடியாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து ஓவராலாக பார்க்கலாம். ஏங்க நான் ப்ளெஜ்ஜிங் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட ஸ்டாக் இருக்குது, அதை ப்ளெஜ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஐடியெல்லாம் சும்மா தான் வச்சுருக்கிறேன், அதை வச்சு நான் மார்ஜின் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சார்ஜஸ் இருக்குது, ரிஸ்க் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ப்ளெஜ் பண்ணிவிட்டு அதை லாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அன்றைக்கே அமௌண்ட்டு லோட் பண்ணி அந்த ரிஸ்க்லேருந்து வெளியே வரணும். ஒரு வேளை நீங்கள் வெளியே வரலன்னா அவன் இன்ட்ரெஸ்ட் போடுவான், அல்லது பர்டிகுலராக அந்த எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அத்தனை குவான்டிட்டியை சேல்ஸ் பண்ணிவிட்டு அவன் அமௌண்ட் எடுத்துக்குவான். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு. அதே மாதிரி மார்ஜின் புரிஞ்சுக்கோங்க. 50% ஸ்டாக் மார்ஜின் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 50% கேபிட்டல் ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவன் க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் பாசிபிள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியரிட்டிக்கலாக நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, இதை வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இது என்கிட்ட ஹோல்டிங்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10.8 lakhs இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து ப்ளெஜ் பண்ண போகிறேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நான் காட்டுறேன். இதில் குறிப்பாக எங்கே ப்ளெஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் கன்சோலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கன்சோலில் போர்ட்ஃபோலியோக்குள்ளே ஹோல்டிங்ஸுக்குள்ளே போங்க. ஓகேங்களா, ஹோல்டிங்ஸுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வேல்யூ இங்கே காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து இப்போ பந்தன் பேங்க்கில் நான் 50 குவான்டிட்டி வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதே மாதிரி கோல்டு பீஸில் வந்து 493 குவான்டிட்டி வச்சுருக்கேன். இது எல்லாமே லைனாக காட்டுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக காட்டுது பாருங்கள், ப்ளெஜ்டு ஃபார் மார்ஜின் அப்படின்ட்டு. இந்த லிக்விட் கேஸை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 5459 குவான்டிட்டியை நான் ப்ளெஜ் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் இது என்ன காட்டும் ஹோல்டிங்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0. அதுக்கு பதிலாக ப்ளெஜ்ஜிங் தனியாக வந்துடுச்சு. இதை தான் நான் சொன்னேன், உங்களோட ஹோல்டிங்ஸில் அந்த குவான்டிட்டியை காட்டாது, ஸ்பெஷலாக தனியாக காட்டும். சரி, நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து இதை நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எக்ஸிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், போய்ட்டு அன்ப்ளெஜ் பண்ணிவிட்டு என்றைக்கு நான் அன்ப்ளெஜ் பண்ணுறேனோ அதுக்கு அடுத்த நாள் தான் என்னால் என்ன பண்ண முடியும், வெயிட் பண்ணியிருந்து சேல்ஸ் பண்ண முடியுமா தவிர என்றைக்கு நான் அன்ப்ளெஜ் பண்ணுறேனோ அன்றைக்கே போய்ட்டு என்ன பண்ண முடியுமா இமிடியேட்டாக என்னால் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை என்னால் க்ளோஸ் பண்ண முடியாது. அப்போ நான் ப்ளெஜ் பண்ணியிருக்கேன், அப்போ ப்ளெஜ் பண்ணதை நான் அன்ப்ளெஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு நாள் வெயிட் பண்ணணும், அதுக்கடுத்து என்ன பண்ண உங்களால் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை சேல்ஸ் பண்ண முடியும். இதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா, ரைட்டு. இதோட ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணிங்க அப்படின்னா ஹோல்டிங்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா ப்ளெஜ்டு ஹோல்டிங்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே வாங்க.
அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே அன்பிளஜ்னு இருக்குது பாருங்கள். ஸோ 5459 குவான்டிட்டி, இதோட வேல்யூ அரௌண்ட் 6 lakhs, ஏர் கட்டை வந்து 6%. ஸோ இதிலே பார்க்கலாம் மீதி இருக்கக்கூடிய டீட்டெயிலை. ஸோ லிக்விட் கேஸ் தான் அரௌண்ட் வந்து 6,02,000 ரூபா. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்டட் அமௌண்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 909 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த லிக்விட் கேஸை பற்றி நான் தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போடுறேன். ஏன் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் இதை நான் இதில் பார்க் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு வேளை எனக்கு நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு பணம் வேணும் அப்படின்னா இதை நான் கட் பண்ணிவிட்டு நான் இமீடியட்டாக வந்து 1 day வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் என்ன பண்ணிவிடுவேன், இந்த அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் எடுத்துடுவேன். அப்போ சும்மா வச்சுருக்கிற அமௌண்ட் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இல்லைங்க, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லிக்விட் கேஸில் போடலாம். ஸோ எஃப்டியோட பர்சன்டேஜ் என்னவோ அந்த பர்சன்டேஜ் வந்து இந்த லிக்விட் கேஸ் வந்து டெய்லி பேஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்றைக்கு வேணுமோ அன்றைக்கி க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன பண்ணலாம், நீங்கள் ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுதான் இருக்கிற விஷயங்கள். அதுக்காக தான் நான் இந்த லிக்விட் கேஸை வச்சுருக்கேன். சரி, பிளெஜிங்கில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏயு பேங்க், இந்த ஏயு பேங்க்கில் வந்து என்னோடய கரண்ட் வேல்யூ 12,000 ரூபா. இதில் வந்து எனக்கு வந்து 17 குவான்டிட்டி இருக்குது. அப்போ வேணும் அப்படின்னா நான் 17 குவான்டிட்டியும் என்ன பண்ணலாம், ப்ளஜ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஏர் கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ என்னோடய ஓவரால் அமௌண்ட்டில் ஓகேங்களா, இன்வெஸ்டட் அமௌண்ட் கிடையாது, இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ ப்ரெசன்ட் வேல்யூவில் என்ன பண்ணுவோம்னா 12.5% 12.23% மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை ஃப்ரீ பண்ணிவிடுவோம். அதை வச்சு எனக்கு கோலெட்டல் எடுத்துக்கலாம், அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் மேட்ரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பேங்க் பீஸில் கிட்டத்தட்ட ஒரு 38 குவான்டிட்டி வச்சுருக்கேன். 21,653 ரூபா கரண்ட் வேல்யூ. இந்த 38 குவான்டிட்டி வேணுன்னா நான் ப்ளஜ் பண்ணிக்கலாம், அல்லது 38 வேணாம் வெறும் எனக்கு 10 அப்படின்னா அந்த 10 நாங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதில் 9% கட் பண்ணிவிட்டு வேல்யூவில் 9% கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் குவான்டிட்டி கொடுத்துருவோம். இல்லை எனக்கு 38 வேணும் அப்படின்னா 38 கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், இப்போ 21,653 ரூபாய்க்கு பதிலாக 9% கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை ஃப்ரீ ஆக்கிடுவோம், உங்களோட ட்ரேடிங்காக பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9%, இது வந்து 9%, இது வந்து 6% ஜூனியர் பீஸ். வேறு எங்கே கம்மி பர்சன்டேஜில் ஏர்கட்டில் இருக்குது. ஸோ நிஃப்டி பீஸு 6%, ஜூனியர் பீஸு 6%, இந்த 300 இது வந்து 8%, பேங்க் பீஸு 9%. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த லிக்விட் கேஸில் வந்து கிட்டத்தட்ட 6% தான் கட் பண்ணாங்க. மீதி அமௌண்ட்டு ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. அந்த அமௌண்ட்டை நான் எங்கே போய் பார்க்குறதுன்னா ஃபண்டுக்குள்ளே இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ நான் எவ்வளோ வந்து ப்ளஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6,02,000 ரூபா வேல்யூ இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நான் ப்ளெஜ் பண்ணதுனால எனக்கு மார்ஜின் பெனிஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்குதுன்னா 5,66,000 ரூபாய் கிடச்சிருக்கு. அப்போ இந்த 5,66,000 நான் ட்ரேடு பண்ணிக்கலாமா? எஸ், ஆஃப்கோர்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? ஆல்ரெடி நம்ம ஸ்லைடில் பார்த்த மாதிரி இந்த 5,66,000 நான் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ஃபியூச்சர்ஸை வாங்குறதுக்கோ அல்லது விற்கிறதுக்கோ, கமாடிட்டி வாங்குறதுக்கோ அல்லது விற்கிறதுக்கோ, ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறதுக்கோ அல்லது இன்ட்ராடேவில் பை பண்ணுறதுக்கோ எதுக்குனாலும் நான் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், ஓவர் நைட்டு நான் ஹோல்ட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் ஃபியூச்சரை பை பண்ணிட்டேன், சேல்ஸ் பண்ணிட்டேன், நான் வச்சுட்டு ஒரு 2-3 நாள் நான் வெயிட் பண்ண போகிறோம் அப்படின்னா பாதி அமௌண்ட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கேஷாக வச்சுருக்கணும். மீதி அமௌண்ட்டு இதிலேருந்து எடுத்துப்பாங்க. இந்த ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான். இந்த கண்டிஷனை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. அதே மாதிரி உங்களோட எம்டிஎம் லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த லாஸில் போகக்கூடிய அமௌண்ட் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணி வைங்க. இந்த 29,000 எங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போது சில்வர் வந்து நான் எடுத்திருக்கேன், 2 குவான்டிட்டி எடுத்திருக்கேன். சில்வர் மைக் நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம கம்யூனிட்டியில் எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கும் அதை தகுந்த வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இது நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு சம் அமௌண்ட்டை வந்து நான் எப்போயுமே டிமார்ட் அக்கௌண்ட்டில் வச்சுருப்பேன். அந்த அமௌண்ட்டை நான் சும்மா வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த லிக்விட் கேஸை பை பண்ணிட்டேன். இப்போ லிக்விட் கேஸ் பை பண்ணதுனால எனக்கு வந்து 6% வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதோட சார்ட்டை பார்த்துக்கலாம். இதோட சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நான் வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் போகிறேன். எப்போவுமே இந்த இடிஎஃப்பை நீங்கள் யாராவது ட்ரேட் பண்ணுற மாதிரியா ஐடியா இருந்தால் அந்த 5 மினிட்ஸ் தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ட்ரேட் எடுக்காதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் பாருங்கள். சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக ஸ்ட்ரெயிட்டாக மேலுக்கு போகுது. ஓகே, ஸோ டே கேண்டிலே கூட பார்க்கலாம். ஸோ எப்படி ஏறுது பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக ஏறி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த லிக்விட் கேஸை நீங்கள் பை பண்ணி ஹோல்ட் பண்ணாலும் உங்களுக்கு மார்க்கெட்டு மேலே தான் போகும், கீழே இறங்காது. அந்த 5 மினிட்ஸில் 1 மினிட்டில் ஸ்பார்க் இருக்கும். ஒரு 15 மினிட்டே என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இந்த இடிஎஃப்பில் யார் பை பண்ணாலும் சேல்ஸ் பண்ணாலும் உள்ளே போகாதீங்க. 9 to 9:30 இந்த ½ அன் ஹவர் ப்ரீ மார்க்கெட் 15 மினிட்ஸு, அதுக்கடுத்து 9:15 to 9:30 இந்த ஈக்விட்டியில் வரக்கூடிய ஈக்விட்டி பேஸ்டு அல்லது இந்த லிக்விட் பேஸ் என்ன இடிஎஃப்பாக இருந்தாலும் தொடாதீங்க.
9:30க்கு மேலே பையோ செல்லோ பண்ணுங்கள், அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ சிம்பிள், அவ்வளோதான். சரி, ஓகே. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது என்ன மார்ஜின் நம்ம கொடுத்துருக்கான், என்ன ஜிஎஸ்டி அவன் பிடிச்சிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் ப்ளெட்ஜ் பண்ணேன். கடைசியாக ப்ளெட்ஜ் பண்ணது இந்த குவான்டிட்டி. ஒரு வேளை அன்ப்ளெட்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த குவான்டிட்டி என்ன பண்ணலாம், அன்ப்ளெட்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி என்னால் பண்ண முடியாது, நாளைக்கும் பண்ண முடியாது, 4 அன்றைக்கி நான் சேல்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரேடிங் டே ப்ளஸ் 1 டே அப்படின்னா இன்றைக்கி நான் அன்ப்ளெட்ஜ் பண்ணுறேன்னா இன்றைக்கி என்னால் சேல்ஸ் பண்ண முடியாது, நாளைக்கும் சேல்ஸ் பண்ண முடியாது, 4 அன்றைக்கி தான் சேல்ஸ் பண்ண முடியும். அப்போ 2 டே வெயிட்டிங் பீரியட் உங்களுக்கு இருக்குது. இதுக்கு மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இதுக்கு ஏர் கட் வந்து எனக்கு 6%. ஓகே. ஸோ எனக்கு ஃபுல் அமௌண்ட் கிடச்சிடும். இப்போ நான் அன்ப்ளெட்ஜ் பண்ணேன் அப்படின்னா என்னோட ரியல் அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட் எனக்கு ஃபுல்லாக கிடச்சிடும். நான் சேல்ஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ஈக்விட்டியில் எனக்கு ஆல்ரெடி ஹோல்டிங்ஸில் எனக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கும் அந்த ப்ராஃபிட்டும் எனக்கு சேர்ந்து கிடைக்கும். அதனால தான் ஹோல்டிங்ஸில் வச்சுருக்கேன். அப்போ யாரெல்லாம் வந்து ஃபண்டை சும்மா வச்சுருக்கீங்களோ, ஈக்விட்டியில் போகிறதுக்கு பயமாக இருக்குது, ஸ்டாக்ஸில் போகிறதுக்கு பயமாக இருக்குதுன்னா லிக்விட் கேஸு பை பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு டீசெண்டாக கிடைக்கும். இதுவே நீங்கள் ஸ்டாக்ஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்டாக்கில் வச்சுருக்கும் போது உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கிடைக்காது. ஃபுல் அமௌண்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த ஹேர் கட் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டு உங்களுக்கு கொடுத்துருவான். அட் த சேம் டைம் இந்த வேல்யூ, ஸ்டாக்கோட வேல்யூ குறைய இந்த கோலட்ரல் வேல்யூவும் குறையும். ஆனால் இந்த லிக்விட் கேஸோட வேல்யூ குறையாது. ஏன்னா இது இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நடக்குது. ஸோ 1 டேவோட ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் 6 to 8% இவங்க கொடுக்குறதா வந்து ஜெரோதா மூலியமாக தான் இந்த லிக்விட் கேஸ் நடக்குது. அவங்களும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதோட வால்யூம் வந்து க்ரோர்ஸில் நடக்குது. யாருக்காவது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பாருங்கள். இது மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும்போது 5 கோடி 6 கோடி 4 கோடின்ட்டு இது க்ரோர்ஸில் பை சேல் நடக்கும். அதனால் இது ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் வே உங்களோட ஐடியல் அமௌண்ட்டை பார்க் பண்ணுறதுக்கு. பார்க் பண்ண அமௌண்ட்டை என்ன பண்ணுங்கள், ப்ளட்ஜ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சில்வர் பண்ணலாம், அல்லது வேறு ஏதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ இதில் என்னென்ன பண்ணலாம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட ஹோல்டிங்ஸில் ஈக்விட்டி இருக்குதுனாலும் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ப்ளட்ஜிங் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கீங்கனாலும் அதையும் ப்ளட்ஜிங் பண்ணுங்கள். 2 ஆப்ஷனுமே இருக்குது. ப்ளட்ஜ் பண்ணிங்கன்னா இன்றைக்கியும் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்காது, 4 அன்றைக்கி தான் கிடைக்கும். அதாவது சேல்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு மார்ஜின் வேணும், நான் இப்போ வந்து ப்ளட்ஜிங் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இது எப்போ கிடைக்கும் ட்ரேடிங் அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பிஃபோர் 3 o'clock வந்து நீங்கள் இது பண்ணிடணும். மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு 1/2 hourக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓடிபி எல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு காலையிலே ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மார்ஜின் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதே ட்ரேட் பண்ணுறதுக்கு மார்ஜின் வேணும்னா ஒரு நாள் வெயிட் பண்ணணும். இதுவே நீங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அன்ப்ளட்ஜ் மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடி அன்ப்ளட்ஜ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டே உங்களால் வந்து சேல்ஸ் பண்ண முடியாது, அதுக்கு அடுத்தனா உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டீட்டெயில். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது குழப்பம் இருக்குது, இதை பற்றி இன்னும் நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா தாராளமாக என்னை பிங் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்க. அல்லது உங்களோட கமெண்ட்ஸ் என்னவோ கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம அடுத்து ஒரு புது வீடியோவில் நம்ம சந்திப்போம். பிரதர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.